பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் சாப்டர் 1:17. 1 சாமுவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். அதுக்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கை ஊழியர்களை சார்ந்து இருக்கிறது. ஏன் அப்படி பார்த்தா, அவங்க ஜெபம் பண்ணால் தான் அற்புதம் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணால் தான் அதிசயம் நடக்கும். நல்ல விஷயம். ஊழியர்கள் நமக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? எனக்கு ஒரு மூத்த ஊழியக்காரர் இருக்காங்கன்னா, நான் ஜெபம் பண்ணும்போது என் மூத்த ஊழியக்காரர் என் ஜெபத்துக்கு ஆசிர்வாதமாக மாற்றணும் இல்லையா? நான் ஏதோ செய்யணும், அப்போ தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நான் ஏதோ ஒரு கர்ப்ப வேதனை படணும், நான் எதுக்காக புலம்பணும், நான் எதுக்காக அழுவணும், நான் எனக்கு தெரிஞ்ச ஜனங்கள்ட்டெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அவங்க பணம் தருவாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இவங்க தருவாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, அவங்க எனக்கு அற்புதம் செய்வாங்க, இவங்க எனக்கு அற்புதம் செய்வாங்க, இவங்க எனக்கு பெரிய காரியம் நடக்கும், இவங்க எனக்கு அற்புதம் செய்வாங்க நினச்சிட்டு இருந்தேன், உதவி செய்வாங்க நினச்சிட்டு இருந்தேன். முதல்ல தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போடுங்க. இங்கே அழகாக பார்க்குறோம், அருமையான இந்த அன்னாள் ஆலயத்தில் போய் மனம் கசந்து அழுது, மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்களாம். அவங்களுக்கு தேவை குழந்தை பாக்கியம். அதனால் அவங்க ஆலயத்துக்கு வந்தாங்க, குழந்தை பக்கத்துக்காக மன்றாடினாங்க, அற்புதம் செஞ்சாங்க. இன்றைக்கி உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், ஏதாவது தனியாக ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணுறோமா? ஏதாவது ஒரு கலங்குறோமா, கண்ணீர் வடிக்கிறோமா, புலம்புறோமா? எனக்கு இது அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி மன்றாடுறோமா? ஒன்றும் கிடையாது. அப்போ இன்றைக்கி அதை பார்த்து தான் ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகளை ஆஸ்வதிக்க முடியும். அப்போ இன்றைக்கி இந்த சம்பவத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஏலி அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அந்த இடத்துல மிகவும் அழுதுட்டுருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு மன கிளேசத்தினால அழுது, இம்முறை மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவுடைய ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டியது அதுதான். ஒரு வாட்டி இயேசப்பா ஒரு இடத்துக்கு போகிறார். அவர் போவதுக்கு முன்பதாக அந்த இடத்துல திடீர்னு ஒரு சகோதரர் வருகிறார். என் மகள் இப்போது தான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேலே வந்து கையை வையும். உடனே ஏசப்பா எழுந்து அவன் பின்னாடி போனார்னு சொல்லி பார்க்குறோம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை. எல்லோரும் ஏசப்பா பின்னாடி போகணும்னு நினைப்போம். ஆனால் முடிஞ்சு போன ஒரு லைஃப்பை கண்டினியூ பண்ணும்படியாக வந்து ஆண்டவர்கிட்ட முழங்கால் படித்த உடனே ஆண்டவர் அந்த இடத்துல எழும்பி அவன் பின்னாடியே போனார்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒரு சகோதரி ஒருத்தவங்க வராங்க, பலவீனத்தோட சுகவீனத்தோடு. அவரை தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு. அவருடைய வஸ்திரத்தை தான் தொட்டாங்க, அதிசயம் நடந்துச்சு, பெரிய காரியம் செய்தார். அவர்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டுச்சு. வாயிலிருந்து மாத்திரமல்ல, அவற்றிருந்து அந்த காரியங்கள் போச்சு. நம்மள்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அதை சார்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஆசுதமாக இருக்கணுங்க. ஒருவேளை நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை அந்த ட்ரெஸ் நிமித்தமாக நிறைய பேருக்கு ஆசுதம் உண்டாகணும். என்ன வேணாலும் ஏசப்பட்டிருந்து வல்லமை இருந்துச்சு, அதனால் அது சுகமாக மாறுச்சு. இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன இருக்கிறதோ அதுக்கு தகுந்த போல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும், அதில் ஒரு பெரிய மாற்றத்தை கற்றுக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த சகோதரி கவனத்துடன் ஜெபம் பண்ணிட்டுருக்கிறாங்க. வருஷந்தோறும் அவருடைய கணவரோடு கூட வராங்க, புலம்புறாங்க, அழுகுறாங்க. இந்த வாட்டி எனக்கு அற்புதம் செய்யணும், அதிசயம் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை தேவன் இன்றைய தினத்திலும் எதிர்பார்க்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே, ஏதோ ஃபார்மாட்டிக்கு சர்ச்சுக்கு வரீங்க போகிறீங்களா? ஒரு விஷயம், உங்களை நீங்கள் தாழ்த்தி வறுமையாக்கி ஆண்டவர் சமூகத்தில் போங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துடுங்க, சர்ச்சில் போயிட்டு கண்ணீர் வடிங்க, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. நிர்கதியாக இருக்கிறோம். அவங்க எந்த ஸ்கேன் எடுத்திருப்பாங்க, எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன்றுமே தெரியல இல்லையா? அப்போ ஆண்டவர் தானே அவங்களுக்கு அற்புதம். அவங்க ஹார்ட்டு ஸ்கேன் பண்ணப்படுது, அவங்க ஹார்ட் ஸ்கேன் பண்ணப்படுது. உடனே சமாதோட போ அப்படின்ட்டார். இந்த இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அந்த ஒரு அற்புதம் நடக்குங்க. நீங்கள் ஆண்டோடைய அன்புக்குள்ளே உத்தமமாக உண்மையாக நாம் இருக்கும்போது ஆண்டோடைய ஆசீர்வாதம் விசேஷித்த விதமாக நம்மையும் நம் குடும்பத்திற்கும் உதவிக்கர நீட்டும். அதனால் இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் தேவைகளோடு இருக்கிறீங்களா, ஃபாலோ பண்ணுங்கள். சர்ச்சுக்கு போங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க, கொஞ்சம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், தெரிந்த பாடல் அப்படியே பொறுமையாக பாட ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களுக்கு பாட்டே தெரியலையா, அப்படி போய் உட்காருங்க, இயேசுவின் ரத்தஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க, முழங்கல் பிடிடுங்க, உங்களை சமர்ப்பிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு அற்புதம் செய்யுங்கப்பா, நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் மன்றாடுங்க.
அவர் அதில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏழை சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்ற வார்த்தை உடனடியாக அண்ணனுடைய லைஃப்பில் அந்த கர்ப்பத்தில் கேட்டு அற்புதமாக மாறினது. இன்றைக்கி நான் இயேசு நாமத்தில் சொல்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆசீர்வதித்து நான் சொல்கிறேன், நீங்கள் சர்ச்சுக்கு போங்க. எங்கெங்கே சர்ச்சில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த ஐக்கியத்தில் கரெக்டாக போங்க. அந்த இடத்துல போய் மன்றாடுங்க. உங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க அதே செகண்ட்ஸில் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்துக்காக விண்ணப்பப்படுறீங்களோ அதில் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். கிருபை தாங்கட்டு நன்மை செய்யும். இயேசு மூலம் பிதாவே. ஆமென். ஆமென்.